அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் தொழுகை முறையை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். தொழுகிறதுக்கு முன்னாடி முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை நாம் மனதில் கொள்ளணும். நம்ம இப்போ தொழ போகிறோம் அப்படின்னு நினச்சா, தொழுவ போகிறோம் நம்ம நினச்சிட்டோம்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கான ஆயத்தம் ஆகியிருக்கோமா இல்லையா என்பதை நம்மை நாமே என்ன செய்யணும், சரிப்படுத்தி கொள்ள வேண்டும், முறைப்படுத்தி கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நான் தொழ போகிறேன்னா முதல்ல எந்த தொழுகையை தொழ போகிறேனோ அந்த தொழுகைக்குரிய நேரத்தை நாம் அறிந்து வைத்திருப்பது அவசியம். 5 நேர தொழுகை இருக்குன்னா 5 நேர தொழுகையினுடைய பெயரையும் அந்த 5 நேர தொழுகைக்குரிய நேரத்தையும் நாம் தெரிந்து வைத்திருப்பது முதல்ல. ரெண்டாவது, நாம் தொழுவ போகிறதுக்கு முன்னாடி நாம் சிறு தொடக்குகளில் இருந்து நாம் பரிபூர்ணமாக சுத்தமாக ஆகியிருக்கணும். கடமையான குளிப்பாக இருந்தால் கட்டாயம் குளிச்சு தான் நம்ம தொழுவோம். சிறிய தொடக்காக இருந்ததுன்னா, சிறு தொடக்குனா என்ன, ஒலி செய்திருப்போம், அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தூங்கியிருக்கலாம், அல்லது நம்ம மலஞ்சல கழிக்க நம்ம போயிருக்கலாம், அல்லது ஒட்டை இறைச்சி சாப்பிட்ருக்கலாம், அல்லது நம்முடைய உடம்புல இருந்து அதிகப்படியான கழிவுகள் இரத்தமாகவோ மூக்கின் வழியாகவோ அல்லது உடம்பின் வழியாகவோ வெளியாகிருந்துன்னு வைங்க. அப்போ அந்த மாதிரி நேரங்கள்லையும் நம்ம மீண்டும் ஒரு முறை சுத்தம் பண்ணி நம்மளை சரிப்படுத்திக்கிடணும். சரிங்களா? அப்போ சிறிய தொடக்குன்னு சொன்னால் எதனால் ஒலு முறிந்து விடுமோ அத்தகைய காரியங்கள்லேருந்து நம்ம சுத்தமாக இருக்கணும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நாம் எந்த இடத்துல தொழ போகிறோமோ மேக்சிமம் பள்ளிவாசலில் நாம் 5 நேரத்துக்கு தொழுகைக்கு போயிடணும். ஏன்னா பெண்களுக்கு பள்ளிவாசலுக்கு வருவதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை, யாரும் தடுக்கக்கூடாது. அனுமதி கேட்டால் அனுமதி வழங்கப்படணும். இதுதான் மார்க்கத்துடைய நிலைப்பாடு. அப்போது ஆணும் பெண்ணும் பள்ளிவாசல்களில் தொழுகை நிறைவேற்றக்காக ஒன்று கூடுவது இஸ்லாத்தில் தடை ஒன்றும் கிடையாது. ஆனால் முகமது நபி சொன்னாங்க, ஒரு பெண் அவங்களுக்கு பணிச்சுமைகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால பெண்களானவங்க என்ன செய்யணும், வீட்டு நிர்வாகம் வீட்டு பொறுப்புகளை பேணணும், பாதுகாப்பணும். ஏன்னா இதெல்லாம் இருக்கிறதுனால பெண்கள் வீடுகளில் தொழுகிறது சால சிறந்தது. அவங்க வீட்டில் தொழுதாலும் அவங்களுக்கு அந்த தொழுகைக்குரிய என்ன நன்மையோ அது அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை முகமது நபி நமக்கு என்ன சிறந்த சொல்லி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நாம் தொழுகின்ற இடம் வீடாக இருந்ததுன்னு வைங்க, அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். அடுத்து நம்ம தொழ போகக்கூடிய நம்ம உடுத்தி இருக்கக்கூடிய தொழுகைக்காக உடுத்தி இருக்கக்கூடிய ஆடை சுத்தமானதாக இருக்கணும். அந்த ஆடையில் நஜீஸ், அதாவது நஜீஸ்ன்னு சொன்னால் அரபு வார்த்தை, அசுத்தங்கள் ஏன்னா அதில் பட்டிருக்கக்கூடாது. இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அதில் அசுத்தம் தெரிகிறத நாம் தவிர்த்துக்கிடணும். ஏன்னா அதனால் ஆடையில் அசுத்தம் பட்டிருந்தால் அதை என்ன செய்யணும், சுத்தம் செய்து கொள்ளணும். இது முக்கியமான விஷயம். தொழுகிற இடம், அடுத்து நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடை, அடுத்து நாம் எந்த இடத்துல நம்ம உடம்பு முழுவதும் சுத்தமாக இருக்கணும். இதையும் நம்ம கவனிக்க. ஏன்னா தொழுகைக்கு நம்ம கூட்டு தொழுகைக்கு போகும் பொழுது நம்ம பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு நம்முடைய உடலிருந்து அதீதமான ஒரு துர்வாடை வெளியே வருவது, நம்ம வாயிலிருந்து துர்வாடை வெளியே வர்றது, அது பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் சஞ்சலமாக இருக்கும். மாணவர்களும் அதனால் சஞ்சலம் அடைகின்றார்கள் அப்படின்னு ஹதீஸில் இருக்குது. ஹதீஸ்ன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளில் அதெல்லாம் இடம்பெற்றிருக்கு. அதனால் நாம் அதில் கவனம் வைத்து கொள்ள வேண்டும். அதனால தான் குர்ஆனே என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் தொழுகைக்கு தயாரானால் உங்களை நீங்களே அலங்கரித்து கொள்ளுங்கள் ஆடையாலும், ஏன்னா உங்களை நீங்களே நறுமணங்களாலும் நம்மளை வசீகரிச்சுக்கோங்க அப்படின்னு குர்ஆன் நமக்கு கட்டளையிட்டிருக்கு. அதனால் இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம தொழுகைக்காக போகும்பொழுது மறைக்க வேண்டிய இடம்னு இருக்குது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இறைவனுக்கு முன்னால் நிற்கும் பொழுது மேச்சட்டை இல்லாமல் கீச்சட்டை இல்லாமல் ஏன்னா வெறும் கோவணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு அரகுர ட்ரெஸ்ஸோடு போய் நிற்கிறத இறைவனை கண்ணியப்படுத்துறதாகுமா, இறைவனை இழிவுபடுத்துறதாகுமாங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி ஏன்னா ஒரு ஆஃபீஸரை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் எப்படி போகிறோம், உடல் முழுவதையும் மறைச்சி நல்லா தேய்ச்சி பிறக்கி சுத்தமாக போகிறோம் இல்லையா? ஏன்னா அவர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்போ கடவுள் மனிதனை விடவும் தரம் தாழ்ந்தவனா என்று நாம் எண்ணி பார்க்கணும்.
அதனால தான் இஸ்லாம் வணக்க வழிபாட்டிலையும் கூட ஒரு ஏன்னா அங்கே சீட்டி அடிக்கிறது கிடையாது, கை தட்டுறது கிடையாது, விசில் அடிக்கிறது கிடையாது. ஏன்னா அங்கே எந்த சலசலப்பும் இல்லாமல், சலனம் இல்லாமல் நிம்மதியாக அமைதியாக என அந்த இனத்தினுடைய கண்ணியமும் மாண்பும் போற்றப்பட வேண்டும். அதனால் தொழுகைக்கு வரக்கூடியவங்க தங்களுடைய ஆடைகளை எதது எந்த அளவுக்கு மறைக்கப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதுக்கு அவுரத் என்று சொல்லுவாங்க. உடம்பை மறைக்கிறதுக்கு அவுரத் என்று சொல்லுவாங்க. அவுரத்துனா மறைக்க வேண்டிய என உறுப்புகள். இப்போ ஆணை பொறுத்த வரைக்கும் தொழுகைக்கு போகும் பொழுது கட்டாயமாக என 2 ஷோல்டரும் மறைச்சு இருக்கணும். 2 ஷோல்டரும் மறைச்சு இருக்கணும். அதே மாதிரி கீழே என முட்டுக்காலுக்கு கீழே வரைக்கும் என்ன செய்யணும்னா மறைந்திருக்கணும். அப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் என தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் வரைக்கும் கட்டாயமாக மறைக்கணும். மேல் ஆடையை பொறுத்த வரைக்கும் ஷோல்டரை மறைச்சி என்ன செய்யணும், அவங்களுடைய ஆடை இருக்க வேண்டும் என்று மார்க்கம் என்ன செய்து சொல்லி காட்டுகிறது. அப்போ இறைவனை வணங்குறதுக்கு முன்னால் கூட நம்மளை ஆடையில் கூட என ஒரு ஒரு கண்ணியத்தை நம்ம பேணணும்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது. சரி, இது பெண்ணுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் முகத்தையும் முன் கையை என இதை தவிர மற்ற எல்லாம் அவங்களுடைய உடம்பு உறுப்புகளில் மறைக்கப்பட வேண்டிய ஒன்று. அது எந்த ஆடையை கொண்டு மறைத்தாலும் சரி, என அது பிரச்சனை இல்லை, கருப்பு தான் போடணும் அப்படின்னு இல்லை. எந்த ஆடை அணிந்தாலும் அந்த ஆடையின் மூலியமாக மற்றவருடைய கவனம் தன்பால் ஈர்க்கப்படக்கூடாது. அதில் கவனம் வைக்கணும். 2வது, நம்ம அணிந்திருக்கக்கூடிய ஆடை என டைட்டாகவோ அல்லது மெலிய ஆடையை அணிஞ்சிருக்கிறோன்னு வைங்க, நல்ல தொலைன்னு போட்டிருக்கோம், ஆனால் உள்ள உடல் உறுப்புகளுக்கான பரிமாறங்கள் என நமக்கு வெளியில் தெரிகிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மெல்லிய ஆடையும் இருக்கக்கூடாது, டைட்டான ஆடையும் இருக்கக்கூடாது. நாம் மேலேருந்து கீழே வரைக்கும் கவர் ஆகக்கூடிய எந்த ஆடையும் ஒன்றாலும் அணிந்து கொள்ளலாம். ஏன்னா அந்த ஆடையில் கண்ணியத்தை நாம் என்ன செய்யணும், பேணணும். ஏன்னா இஸ்லாங்கிறது புர்காங்கிறது எதுக்கு சொல்லுது அப்படின்னா, அவங்களுடைய உடலை மறைத்து அவங்களுக்கு கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் தருவதற்கு ஒரு ஏற்ற ஆடை என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருந்தான். அப்போ கோசா போட்ட பொம்பளை தப்பு பண்ணலையா, கோசா போட்டு ஏன்னா தவறான வழிப்பா, அது அவங்க அல்லாட்ட பதில் சொல்ல போகிறாங்க. ஏன்னா அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை அவங்க தவறுக்கு அசிங்கம் பண்ணுறதுக்கு அருவறுப்புத்தனம் செய்கிறதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்கன்னா, குற்றம் புரிவதற்கு பயன்படுத்த அது இறைவன் தண்டிப்பான். ஏன்னா இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய கற்பு ஒழுக்கத்துக்கு ஈமானுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் பெண்களை ஏன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் என்ன செய்யணும், முகத்தை முன்கையும் தவிர மற்ற எல்லா உறுப்புகளையும் அவங்க அவசியம் மறைத்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் தொழுகைக்காக தயாராகிட்டோம்னு சொன்னால் நாம் கிபிலா அப்படிங்கிற, கிபிலான்னு சொன்னால் அரபி வார்த்தை, அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம், முன்னோக்கும் திசை. நாம் எந்த திசையை முன்னோக்கி தொழணும் அப்படின்னா, திக்கை வணங்கும் துலுக்கர் அப்படின்னு பாரதியார் பாடி வச்சார். அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நாம் மேற்கு திசையை முன்னோக்கி நம்ம வணங்கலை. எதை செஞ்சாலும் முஸ்லீம்களை நம்ம செய்கிறதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக செய்வாங்க அப்படின்லாம் பலர் என்ன செய்வாங்க, இஸ்லாத்தை பற்றிய அறிய விருப்பம் இல்லாமல் அல்லது யாரேனும் இஸ்லாத்தை பற்றி தப்புந்தோரமாக சொன்னால் அதில் புலங்காகிதம் அடைந்து கொண்டு அதுதான் வேத வாக்குன்னு நினச்சிக்கிட்டு அதை பரப்பக்கூடிய நம்பக்கூடிய மக்கள் பலர் இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, செய்திக்கு கட்டுப்பாடு போடுது. யார் எந்த செய்தியை சொன்னாலும் அதில் ஆதாரம் இருக்குதா, நம்பகத்தன்மை இருக்கா, ஊர்ஜிதம் இருக்குதா, என சொல்கிற நபர், சொல்லப்பட்ட செய்தி, இதெல்லாம் நான் அதனுடைய நம்பகத்தன்மையை ஊர்ஜிதம் பண்ணணுங்கிறதுலாம் இஸ்லாம் சொல்லித்தரு. அது ஒரு ஒரு விஷயம் வைங்களேன். அப்போது இஸ்லாம் ஆடை விஷயத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ நம்ம தொழுகைக்கு போகிறோம்னு சொன்னால் எந்த திசையை முன்னோக்கி தொழணும், எந்த கிபிலாவை முன்னோக்கணும் அப்படின்னா, நமக்கு முன்னால் நம்ம முன்னோக்கிற திசைக்கு நேர தூரம் தொலைவில் எங்கே இருந்தாலும் சரி அந்த திசையிலேயே இப்படி பயணித்து போனால் நேராக காபத்துல்லா நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். அந்த மாதிரியான இருக்கும்படியாக நம்முடைய திசையை நாம் முன்னோக்க வேண்டும். என எந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் நமக்கு முன்னோக்கிற திசை எதுவாக இருக்கணும் அப்படின்னா, காபத்துல்லா நமக்கு முன்னால் எந்த திசையில் வருது, எந்த சைடில் இருக்குது, எந்த பக்கமாக இருக்குது, எத்தனை டிகிரி ஆங்கிளில் இருக்குது என்பதை நாம் பார்த்து அதுக்கு நேரம் நின்று நாம் என்ன செய்யணும், தொழுகைக்காக முன்னோக்க வேண்டிய திசை அதுவாகும். அடுத்து நாம் எந்த தொழுகையை தொழ போகிறோமோ அந்த தொழுகைக்கான நீயத்துன்னு சொன்னால் என்ன அர்த்தம், மனதில் நினைத்தல், எண்ணுதல், நாவால் மொழியக்கூடாது, மனசில் நினச்சிக்கிடணும். இந்த தொழுகை லோகர் தொழ போகிறேன், அசர் தொழ போகிறேன் அப்படின்னு அந்த தொழுகைக்கான
என இதை நினச்சிக்கணும், மனசில் நினைத்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் தொழுகைக்கு நிற்கும் பொழுது நாம் நின்று தொழணும். யாருக்கெல்லாம் நின்று தொழுவதற்கு சக்தி இருக்குதோ கட்டாயமாக நின்று தான் தொழணும். அதுதான் சால சிறந்தது. ஒருவருக்கு நிற்க முடியலை அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் வந்து தொழுகை விட சொல்லலை, தொழுது ஆகணும். நின்று தொழ முடியும் இல்லையா, உட்கார்ந்து தொழுங்க, சௌகரியம். உங்களுக்கு சிரமப்படுத்த விரும்பலை. இறைவனை வந்து என்னை கஷ்டப்படுத்தி நம்மள்கிட்ட வந்து எந்த ஒரு வணக்க வழிபாடையும் செய்ய சொல்லலை, அதை எதிர்பார்க்கவும் இல்லை. இதை நல்லா கவனித்துக்கணும். ஏன்னா இது இஸ்லாத்தில் ஒரு தனி சிறப்பம்சம். ஏன்னா மற்ற மதங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுளை வந்து நம்ம வந்து நெருங்கணும், கடவுளுடைய அன்பை பெறணும், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா நம்மளை நாமளை வருத்திக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இஸ்லாத்தை பொறுத்துக்கு அது கிடையாது. ஏன்னா முன்னொரு காலத்தில், நபியுடைய காலத்தில் மக்களுக்கு முகமது நபி உரையாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே ஒரு மனிதர் வெயிலில் ஒத்த காலில் என்ன செய்கிறாருன்னா, செருப்பு இல்லாமல் என்ன செய்கிறாரு, நின்றுட்டு இருக்காரு. என்னப்பா அவர் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர் இன்றைக்கி விரதம் இருக்கார், மௌன விரதம் இருக்கார். ஒரு நாள் முழுக்க வெயிலில் நிற்கன்ட்டு அவர் தண்ணி சாப்பாடு குடிக்க நிற்கன்னு நேர்ச்சி செஞ்சுருக்கிறாரு, காணிக்க இறைவனுக்கு செலுத்த போகிறேன்னு நிற்காரு அப்படின்னு சொன்ன உடனே, எப்பா அவரை உள்ளே கூப்பிடுங்கப்பா, அதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது, ஏன்னா இப்படி செய்கிறவனுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி இது அதனால் இஸ்லாம் வந்து நின்று தொழ முடியலையா உட்காந்து தொழுங்க. ஆனால் தொழியை விட்டுறாதீங்க. உட்காந்து தொழ முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு நம்ம படுத்த படுக்கையில் இருக்கனால அப்பவும் தொழியை விடக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், செய்கின் மூலியமாவது நாம் என்ன செய்யணும், தொழிலை நம்ம நிறைவேற்றிக்கணும். ஏதோ ஒரு கோணத்தில் நாம் இறைவனை அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு வகையில் நம்ம வணங்கி வழிபட்டுக்கிடணும் அப்படிங்கிறத மனசில் வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ நம்ம தொழுகைக்கு முன்னாடி ஏன்னா தொழிலுடைய நேரத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம்னு பார்க்கணும். சிறு தொடக்குலேருந்து நம்ம சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும். நம்முடைய தொழுகின்ற இடம், நம்முடைய ஆடை, நம்முடைய உடம்பு சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும். தொழுகைக்கு நம்ம தயாரானால் ஏன்னா உடலில் மறைக்க வேண்டிய சில பாகங்கள் இருக்குது, ஏன்னா இடங்கள் இருக்குது, அளவுகள் இருக்குது, அதை நம்ம கரெக்டாக பேணணும். அதுபோல் தொழுகைக்காக நம்ம நிற்கும் பொழுது எந்த திசையை முன்னோக்கிறோம் என்பதில் கவனம் இருக்கணும். அடுத்து நம்ம எந்த தொழுகையை தொழ போகிறோமோ அந்த தொழுகையை பற்றிய சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் நீயத்து இருக்க வேண்டும். நம்ம வந்து தொழுகும் பொழுது நின்று சக்தி உள்ளவர்கள் நின்று தொழணும். இதையெல்லாம் நம்ம கவனத்தில் கொண்டு நம்ம தொழுகையை நம்ம என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் வந்து தொழுகை முறை எப்படி அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.